தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. சொத்து குவிப்பு வழக்கில் அமைச்சர் பொன்முடி குற்றவாளி என ஹைகோர்ட் அளித்துள்ள தீர்ப்பு பற்றி சொல்லுங்க. இப்போது ஆஸ் ஆன் டேட் பொன்முடி குற்றவாளின்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துடுச்சு. ஒரு தீர்ப்பும் ஒரு பக்கம் 2 பக்க தீர்ப்பும் இல்லை, 18 பக்கத்திற்கு மேல் உள்ள ஒரு தீர்ப்பு. அதில் சுமார் 8 பக்கங்கள் நீதியரசர் ஜெயச்சந்திரன் அவர்கள் துல்லியமாக கணக்கெல்லாம் கணக்கை வரும், பட்டியல் எல்லாத்தையும் மொத்த எவிடன்ஸையும் அதில் அதை கோட் பண்ணியிருக்காரு. அதை கோட் பண்ணி தான் கடைசியில் ஃபைண்டிங்கில் 65% மேலே அவர் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து குவித்திருக்கிறார்னு சொல்லி ஒரு முடிவுக்கு அதனால் இந்திய ஊழல் ஒழிப்பு சட்டத்தின் கீழே அவருக்கு குற்றவாளி பிரிவு 13 கீழே குற்றவாளி, அவருடைய மனைவி இவர் சொத்து குவிப்பதற்கு உடந்தையாக இருந்ததுக்காக அவங்களும் குற்றவாளின்னு சொல்லி ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்காரு. சட்டத்தின் முன் அமைச்சர் சாதாரண அடிப்படை ஊழியர் எல்லாருமே சமம்தான். பட் ஒரு சிட்டிங் அமைச்சரை தகுதி நீக்கம் செய்யும்போது ஏனோ தானோன்னு தண்டனை கொடுக்க மாட்டாங்க. இதை தீவிரமாக ஆராய்ந்து அந்த நீதி அரசருக்கு இவர் தவறு செய்தது புலன்பட்டதன் காரணமாகத்தான் இதை இவரை குற்றவாளின்னு அறிவிச்சிருக்காங்க. ரெண்டாவது நீங்கள் அப்பீல் அகென்ஸ்ட் அக்யூட்டலில் சந்தேகத்தின் பலன் எப்போவுமே குற்றவாளிக்கு தான் போகணும். அதனால் கன்விக்ஷனில் அது மாதிரி கிடையாது. கன்விக்ஷனில் ரிவர்ஸு, சின்ன மைனர் எவிடன்ஸ் இருந்தால் கூட போதும் அவங்க அப்பீலில் கன்விக்ஷனை அஃபர்ம் பண்ணுவாங்க. இதில் முதல்ல இவர் விழுப்புரம் கோர்ட்டில் 2016 இவர் விடுதலை செய்யப்பட்டவர். அந்த விடுதலையை எதிர்த்து வழக்கு தொடுத்தது தனிநபரோ இல்லை வேறு இவர்களோ கிடையாது. அவருடைய தமிழக அரசு வழக்கு தொடுத்தது. அதாவது கீழ்கோர்ட்டு தீர்ப்பு செல்லாது, நாங்கள் முறையான அத்தனை ஆவணங்களையும் நாங்கள் சமர்ப்பித்தோம், அதை சரியாக பரிசீலனை பண்ணாது இவரை விடுதலை பண்ணது செல்லாது. ஆகவே கீழ்கோர்ட்டு தீர்ப்பை மறுபரிசீலனை செய்யணும், அதை ரத்து பண்ணணும்னு சொல்லி தீர்ப்பு ஹைகோர்ட்டுக்கு வந்தது உயர்நீதிமன்றம் இல்லை, தமிழக அரசு தான். கேஸை நடத்துனது தமிழக அரசு தான். இன்றைக்கி திராவிட முன்னேற்ற கழகத்தினால் நியமிக்கப்பட்ட அரசாங்க வழக்கறிஞர் தான் டிவிஎஸ்சிக்கோசரம் ஆஜரானார். அதனால் இதில் வேறு வெறும் ஹேங்கி பேங்கி எதுவும் கிடையாது, இது அரசியல் காழ்ப்புணர்ச்சி எதுவும் கிடையாது. சட்டம் தன் கடமையை செய்திருக்கிறது, அவ்வளவுதான். இதில் தீர்ப்பில் இடம்பெற்றுள்ள முக்கிய அம்சங்கள் என்ன? முக்கிய கருத்துக்கள் இது இயற்கையின் சட்டத்திற்கு மாறான தீர்ப்பு கீழ்கோர்ட்டு தீர்ப்பு. கீழ்கோர்ட்டு சாட்சியங்களையும் ஆதாரங்களையும் கவனத்தில் எடுத்துக்காத ஏனோ தானோ என்று இவரை விடுவித்திருக்கிறது. அது இந்திய தண்டனை சட்டத்திற்கோ அல்லது சட்டப்படியோ எந்த விதத்துலேயும் நியாயமாகாது. அதனால் இவரை நம்ம கன்விக்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி தான் உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்கு. தனிப்பட்ட கருத்து அதையும் சொல்லலை. பொன்முடி யார், பொன்முடி தாத்தா யார், பொன்முடி அப்பா யார், இவர் எந்த அரசியல் கட்சியை சார்ந்ததெல்லாம் அது நீதிமன்றத்துக்கு சம்பந்தம் கிடையாது. நீதிமன்றத்தின் முன்னாடி இவர் ஒரு அரசாங்க ஊழியர், அமைச்சர் என்ற முறையில் இவர் ஒரு அரசாங்க ஊழியர். அரசாங்க ஊழியர் சொத்துக்கு அதிகமாக சம்பாதிக்கும் பொழுது அதுக்கு கணக்கு கொடுக்கணும். அதை இவர் இதில் நிறைய என்ன செய்திருக்காங்கன்னு சொன்னால், நான் படித்து பார்த்த வரைக்கும் இதில் நிறைய முறைகேட்டை பொன்முடியும் அவருடைய மனைவியும் பண்ணியிருக்கிற மாதிரி தான் தோணுது. ஏன்னா நீதியரசர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் டிவிஎஸ்சியிலேருந்து ஷோகாஸ் நோட்டீஸ்னு ஒன்று கொடுப்பாங்க. இது பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பேரில் ஒரு எஃப்ஐஆர் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஷோகாஸ் நோட்டீஸ் இந்த மாதிரி இது இப்போ இவ்வளோ உங்கள் அக்யூமுலேட் ஆகிருக்கு, உங்களோட வருமானம் ஒரு 1.5 கோடி, ஆனால் நீங்கள் சேர்த்துருக்க நீங்கள் இது வந்திருக்கிறது நாங்கள் எங்களோட விசாரணையில் 2.5 கோடி எங்களுக்கு தெரிய வந்திருக்கு, அதனால் அந்த 1 கோடிக்கு கணக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்ட பொழுது இவர் அதுக்கப்புறம் தான் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸே ஃபைல் பண்ணுறாங்க. அதாவது அவரோட மனைவி விவசாயம் பார்த்த மாதிரியும் அந்த விவசாயத்தில் 65 லட்சம் ரூபாய் வந்த மாதிரியும் அப்படின்னு சொல்லி இவங்க சாட்சியங்களை இவங்க புனைஞ்சிருக்காங்க. இதுக்குன்னு தயார் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வழக்கை முறியடிக்கிறதுக்காகவே சாட்சியங்களை இவங்க தயார் பண்ணியிருக்காங்க. டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இவங்க ரெடி பண்ணியிருக்காங்க. அதுதான் நீதிமன்றத்துக்கு கவனத்திற்கு வந்தது. ஏன்னா உச்சநீதிமன்றம் ஏற்கனவே ஒரு தீர்ப்பில் சொல்லியிருக்கு, இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ் நாட் ஏ சாலிட்டரி எவிடன்ஸ், அது ஒரு
முழுவதுமான ஒரு சாட்சியமாக அதை எடுத்துக்கொள்ள முடியாதுன்ட்டு. இந்த வழக்கிலும் அதுதான் நடந்திருக்கு. ஏன்னா இவர் பேரில் வந்து கேட்ட அப்புறம், என் பேரில் எவ்வளோ அதிகமாக சொத்து சேர்த்துருக்கீங்க நீங்கள் சொன்னீங்க, 65 லட்சமா, இதோ பாருங்கள் 65 லட்சம் ரூபாய் என் மனைவி வந்து கணக்கு காட்டியிருக்காங்கன்னு சொல்லி, அதுக்கப்புறம் ஆடிட்டர்ஸை வச்சு எக்ஸ்பர்ட்ஸை வச்சு அந்த 65 லட்சம் ரூபாய்க்கு வந்து முறையாக சம்பாதிச்ச மாதிரி ஒரு இது பண்ணி அதை கொண்டாந்து போட்டு தான் அதை வச்சு தான் வந்துட்டு கீழ்கோர்ட்டில் வந்து இவங்க இன்கம் டேக்ஸ்லேயே டிக்ளேர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி அவங்கள விடுதலை பண்ணாங்க. ஆனால் எந்த ஸ்டேஜில் இன்கம் டேக்ஸில் டிக்ளேர் பண்ணாங்கன்றதை பார்க்கணும். இவர் அதுக்கு முன்னாடி 2011க்கு முன்னாடியே வந்து 2011 தான் இவர் கடைசியாக 2006 2011 தான் செக் பீரியடு. அப்போ தான் இவர் அமைச்சராக இருந்தார். அந்த காலத்தில் தான் இவர் வந்து ஊழல் பண்ணி சம்பாதிச்சா குற்றச்சாட்டு. இவர் 2011 2006 2011 வருஷம் வருஷம் வந்து ஒரு 10 லட்சம் 15 லட்சம்னு காட்டியிருந்தாருன்னா நியாயமான முறையில் எனக்கு வந்ததுன்னு சொல்லி அதை சோர்ஸ் எல்லாம் பண்ணி டாக்குமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா இது வந்து நீதிமன்றம் வந்து அதை வந்து சரி அவர் வந்து நியாயமான முறையில் சம்பாதிச்சிருக்காரு அப்படின்னா. பட் இந்த வழக்கை நீர்த்து போவதற்காக வந்து இவங்க வந்து பொய்யாக ஒரு புனையப்பட்ட ஒரு இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸை கொண்டாந்து போட்டு இதில் வந்து எங்கள் மனைவிக்கு வந்து ஏற்கனவே விவசாயம் பண்ணுறாங்க, விவசாயத்தில் இவ்வளோ வருமானம் வந்ததுன்னு சொல்ல போய் தான் வந்து இப்போ வந்து இவர் பேர் வந்து இல்லை, இந்த வழக்குக்காக புனையப்பட்ட ஆவணம், இதை கோர்ட்டு கவனத்தில் எடுத்துக்கொள்ளக்கூடாது, கீழ்மை நீதிமன்றத்தை கவனத்தில் எடுத்துக்கொண்டது தப்பு, ஆகவே வந்து இவர் தண்டனைக்குரியவன்ற ஒரு முடிவுக்கு வந்து உயர்நீதிமன்றம் வந்தது. உயர்நீதிமன்றம் வந்து கீழ்கோர்ட்டுங்க வந்து தவறாக ஒருத்தரை விடுத்து விட்டால் அவர்களை வந்து திருப்பவும் வந்து அவங்கள கன்விக்ட் பண்ணுறதுக்கு ஹைகோர்ட்டுக்கு பவர்ஸ் இருக்குது. அந்த பவர்ஸை வந்து ஆனால் திருப்பவும் நான் சொல்கிறேன், அப்பீல் அகென்ஸ்ட் அக்யூட்டலில் வந்து சாதாரணமாக வந்து ஏதோ ஒரு 10% 20% எவிடன்ஸை வச்சுலாம் வந்து கன்விக்ட் தர மாட்டாங்க. 100க்கு 100 நீதிமன்றத்துக்கு வந்து அவங்க வந்து நம்பினாங்கன்னா இந்த சாட்சியங்கள்லாம் வந்து நியாயமான சாட்சியங்கள், இவர் சொத்து குவிச்சது வந்து உண்மை, அது வந்து இந்த சாட்சியங்களோ இல்லை தடயங்களோ இல்லை டாக்குமெண்ட்ஸோ வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கு, சந்தேகத்திற்கு இடமின்றி இது வந்து ப்ரூவ் ஆகின்றதுனால தான் வந்து உயர்நீதிமன்றம் வந்து இந்த வழக்கை வந்து பொன்முடியும் அவரோட மனைவியும் குற்றவாளின்னு தீர்மானிச்சிருக்காங்க. தண்டனை அறிவிக்கப்பட்ட பின் பதவி நீக்கத்திற்கான நடைமுறைகள் என்ன? ஊழல் தடுப்பு சட்டத்தின்படி வந்து ஒருத்தர் வந்து இந்திய பிரதிநிதித்துவ சட்டம் படியும் சரி, இப்போ ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட்னு சொல்கிற ஆக்ட் படியும் சரி, இல்லை ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் படியும் வந்து ஒருத்தர் வந்துட்டு கன்விக்ஷன் ஆகிட்டாருன்னு சொன்னால், அதுவும் இதில் வந்து முறைகேடாக சொத்து சேர்த்த வழக்கு வந்து இதில் வருது. முறைகேடாக சொத்து சேர்த்த வழக்கில் வந்து கன்விக்ஷன் ஆகிட்டாங்கன்னு சொன்னால் அவங்க வந்து எப்போ வந்து கோர்ட்டு வந்து அவரை வந்து குற்றவாளின்னு தீர்ப்பு சொல்கிறது அடுத்த நிமிஷமே வந்து அவருடைய எம்எல்ஏ பதவி பறிபோகும். அதுதான் வந்து சட்ட நடைமுறை. ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடந்த காலங்களில் வந்து இப்போ இன்றைக்கி இந்த தடவை வந்துட்டு உத்தரப்பிரதேசத்தில் வந்து ஒரு பழங்குடியின எம்எல்ஏ வந்து ஒரு கற்பழிப்பு பெண் கொடுமை வழக்கில் சிக்கிறாரு, 7 வருஷம் ஜெயில் தண்டனை தராங்க. ஆனால் அதே உத்தரப்பிரதேச அரசாங்கம் வந்து அவரை வந்து இதுவரைக்கும் வந்து அவரோட பதவியை வந்து பறிக்கலை. ஆனால் அதே உத்தரப்பிரதேசத்துலேயே அசம் கானையும் அவர் சன்னும் வந்து சாதா பஸ்ஸை நிறுத்துனாங்க, டிராஃபிக்கை வந்து ஹேட் ஸ்பீச் பண்ணார் அப்படின்றதுனால வந்து அவங்க பதவியை வந்து அடுத்த 2 நாள்லேயே பறிச்சிட்டாங்க. இது ஒரு விந்தை. அதாவது வந்து எந்த ஆளுங்கட்சி இது வரைக்கும் மீதி இடத்துலலாம் அது மாதிரி நடந்தது கிடையாது. பட் உத்தரப்பிரதேசத்தில் மாத்திரம் சமீபத்தில் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி அது மாதிரி வந்து இந்த கேஸில் என்னென்னு சொன்னால், அதனால தான் வந்து நேற்று பொன்முடியோட வந்து கொடியை போட்டவர், அதுக்கு கொடியை எடுத்தவர், அதுக்கப்புறம் வந்து கொடியை போட்டு சென்னைக்கு வந்தான்ற ஒரு செய்தியை நம்ம வந்து பத்திரிகையில் பார்த்தோம். ஆனால் சட்டப்படி அவர் அந்த நிமிஷம் எப்போ 10:30 மணிக்கு வந்துட்டு ஜட்ஜி வந்து இவரை வந்து கில்ட்டின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணாரோ அடுத்த செகண்ட்லேருந்து இவர் வந்து எம்எல்ஏ பதவி இவர் வந்து இழக்கிறதா தான் சட்டப்படி அர்த்தம். ஆனால் வந்து லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி செக்ரட்டரியேட் தான் வந்து இந்த ஜட்ஜ்மெண்ட்டை படித்து பார்க்கணும். ஏன்னா அவங்களுக்கு டைம் கேட்பாங்க. இந்த ஜட்ஜ்மெண்ட்டை படித்து பார்த்துட்டு அவங்க வந்து இவரை வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணணும். அது எத்தனை நாள் தமிழ்நாடு அரசு எடுத்துக்கின்றது தெரியல. அது வந்து அரசாங்கத்தை பொறுத்தது. பிரிவு 5 இதுபடி வந்து ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் படி பார்த்தீங்கன்னா மினிமம் சென்டென்ஸ் வந்து 1 இயர், மேக்ஸிமம் சென்டென்ஸ் 7 இயர்ஸ் தரணும். ஆனால் ஃபார் த ஸ்பெஷல் ரீசன்ஸ் ரெக்கார்டட் இன் ரைட்டிங், சப்போஸ் வந்து ஒரு இந்த லஞ்ச புகாரில் மாட்டினவருக்கு வந்து 2 கால் கிடையாது, இல்லை அவர் ஒரு 4 ஹார்ட் சர்ஜரி பண்ணி பெட் ரிடனாக இருக்கார், இல்லை வந்து மிகப்பெரிய சோதனை அவர் உடல் ரீதியாகவோ மன ரீதியாகவோ அவர் பாதிக்கப்பட்டிருக்காருன்னு சொன்னால் ஃபைன் பண்ணலாம். பட் ₹1 ஃபைன் பண்ணாலும் வந்து எம்எல்ஏ பதவி போகிறது அதில் ஒன்றும் நிச்சயம். அந்த 2 வருஷத்துக்கு மேலே வந்து இது வந்துச்சுன்னு சொன்னால் ஐபிசி ஆஃபென்சஸ்லாம் வந்து டிஸ்குவாலிஃபிகேஷன், கம்பல்சரி டிஸ்குவாலிஃபிகேஷன் வரும். டிஸ்குவாலிஃபிகேஷன் எப்படின்னு சொன்னால் வெறும் ஃபைனுன்னு சொன்னால் ஃபைன் இந்த என்னைக்கு வந்து அவங்க வந்து ஃபைன் இம்போஸ் பண்ணுறாங்களோ கோர்ட்டில் அந்த தேதியிலேருந்து 6 வருஷத்துக்கு அவர் வந்து தேர்தலில் போட்டியிட முடியாது.
ஆனால் சப்போஸ் 4 வருஷம் தண்டனை கொடுத்தாங்கன்னு சொன்னால் 6 வருஷம் ப்ளஸ் 4 வருஷம் 10 வருஷத்துக்கு அவர் வந்து தேர்தலில் போட்டியிட முடியாது. பொது தேர்தலில் எலெக்ஷன் கமிஷன் நடத்துகிற தேர்தலில் நீங்கள் ஜெயலலிதா வழக்கையே பார்த்தீங்கன்னு சொன்னால் கூட ஜெயலலிதாவை வந்து குற்றவாளின்னு நீதியரசர் குன்னா தீர்ப்பு சொன்ன அடுத்த நிமிஷமே நீதியரசர் வந்து அவங்க அந்த அம்மா காரில் இருந்த கொடியை காட்ட சொன்னார். இவங்க வந்து பிளாக் கேட்ஸ் வந்து இல்லை எங்கள் ப்ரொடெக்ஷனில் அவங்க இருக்காங்கன்ன போது அவங்க இப்போ ஜுடிஷியல் கஸ்டடியில் என்னோடய ப்ரொடெக்ஷனில் இருக்காங்க, நீங்கள் போயிடுங்க, நாங்கள் இனிமேல் நாங்கள் ஜுடிஷியல் கஸ்டடி வந்து வில் டேக் கேர் ஆஃப்னு சொல்லி அவங்கள வந்து அனுப்பி விட்டார். அதே மாதிரி வந்து அவங்க வந்து அரசாங்க காரில் வந்து நாங்கள் ஜெயிலுக்கு போகிறோன்னு சொன்னதை கூட நீதியரசர் ஏற்றுக்கல. குற்றவாளின்னு தீர்ப்பு சொல்லிட்டு அப்புறம் வந்து தண்டனை கொடுக்கப்பட்ட வந்து நீங்கள் அதுக்கப்புறம் வந்து மீதி குற்றவாளிக்கு என்ன விதமான சலுகையோ அதே குழு தான் உங்களுக்குன்னு சொல்லி அந்த நிமிஷத்துலேயே அவங்க வகித்த பதவி எல்லாமே போயிடும், அவங்க அந்தஸ்து எல்லாமே போயிடும். அப்பீல் சென்றால் பொன்முடியின் பதவி தப்ப வாய்ப்பு இருக்கிறதா? தண்டனை இது வந்து ஐபிசி ஆஃபென்ஸில் இருந்து வந்து தண்டனை 2 வருஷத்துக்கு மேலே இருந்துச்சுன்னு சொன்னால் சென்டென்ஸை வந்து இவரே இந்த கோர்ட்லேயே வந்து சஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நீதிமன்றத்துக்கு அதிகாரம் இருக்குது. இது மாதிரி வந்து நாங்கள் உச்ச நீதிமன்றத்தில் போக போகிறோம், நான் அதை அப்பீல் பண்ண போகிறோம், அதனால் வந்து எங்களுக்கு ஒரு 15 நாள் டைம் கொடுங்க, 30 நாள் டைம் கொடுங்கன்னு சொல்லி நாங்களே வந்து எத்தனையோ வழக்கில் அது மாதிரி கேட்டு வாங்கியிருக்கோம். எத்தனையோ வழக்கில் வந்து கீழ்கோர்ட்டில் விடுதலை செய்யப்பட்ட வழக்குகளில் மேலே வந்து அப்பீல் அகென்ஸ்ட் அக்கிட்டல் வரும்போது வந்து நாங்கள் சொல்லுவோம், கீழ்கோர்ட்டில் நாங்கள் ஏற்கனவே விடுதலை வாங்கினது நீங்கள் ரிவர்ஸ் பண்ணிங்க, ஃபஸ்ட் டைமாக நீங்கள் கன்விக்ட் பண்ணுறீங்க, அதனால் வந்து எங்களுக்கு ஒரு 15 நாள் 30 நாள் டைம் கொடுத்தீங்கன்னா நாங்கள் உச்ச நீதிமன்றத்தில் போயிட்டு நாங்கள் வந்து சென்டென்ஸை சஸ்பெண்ட் பண்ணி வாங்கிட்டு வந்துடுறோம் அப்படின்னா. அப்போ வந்து தண்டனை தான் நிறுத்தி வைக்கப்படுமே தவிர வந்து நீங்கள் சென்டென்ஸை நிறுத்தி வைக்க மாட்டாங்க, தண்டனை நிறைவேற்றுவதை தான் நிறுத்தி வைப்பாங்க, தண்டனை கூட நிறுத்தி வைக்க மாட்டாங்க. தண்டனையை நிறைவேற்றுவதை இவரை சிறைக்கு எடுத்துக்கொண்டு செல்வதை வந்து நிறுத்தி வைப்பாங்க. சரி, ஒரு 30 நாள் நீங்கள் சிறைக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது, நீங்கள் வெளியில் இருங்க, அதனால் நீங்கள் வந்து போகலாம் அப்படின்ட்டு. ஆனால் அதுலேயும் ஒரு இது இருக்குது, என்னென்னா இப்போ ராகுல் காந்தி கேஸில் 2 வருஷம் தண்டனை கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் வந்து அவர் உயர்நீதிமன்றம் வந்து அவர் தண்டனையை வந்து நிறுத்தி வைக்கிறதுக்கு மறுத்துடுச்சு, கன்விக்ஷனை ஸ்டே பண்ண மறுத்துடுச்சு. அப்போ அவங்க உச்சநீதிமன்றம் பண்ண போது அவங்க என்ன சொன்னாங்கன்னு சொன்னால், ராகுல் காந்தி கேஸ் வந்து ஸ்பெஷல் கேஸு, ஏன்னா அதில் அதிகபட்ச தண்டனையே 2 வருஷம் தான். ஆனால் நீதிமன்றம் எடுத்தவொடனே 2 வருஷம் கொடுத்துருச்சு, வேறு மிட்டிகேட்டிங் சர்க்கம்ஸ் எதையுமே பார்க்கல. அந்த கிரவுண்டில் தான் வந்துட்டு அவங்க வந்து தண்டனையை வந்து கன்விக்ஷனை ஸ்டே பண்ணாங்க. தண்டனையை நிறுத்தி வச்சது கீழ்கோர்ட்டை நிறுத்தி வச்சிருச்சு. கன்விக்ஷனை ஸ்டே பண்ணது வந்து அந்த கிரவுண்டில் தான் 2 இயர்ஸ் தான் கன்விக்ஷன் மேக்ஸிமம் கொடுத்ததுனால வந்து எங்களுக்கு வந்து இது வந்து நியாயமான முறையில் இந்த தண்டனை கொடுத்தாங்களான்னு தெரியல. அதில் ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்க மாதிரி இருக்குது. நம்ம ராகுல் காந்தி வக்கீல் சொன்ன மாதிரி அவர் பதவியை பறிக்கணுன்ற ஒரு எண்ணத்தில் வந்து கொடுத்தா மாதிரி இருக்குது. அதனால் வந்து நாங்கள் அதனால தான் ராகுல் காந்தி இது பண்ணுறாரு. அதே மாதிரி உச்சநீதிமன்றம் இதில் வந்து ஃபைசல்னு ஒரு லட்சத்தீவு எம்பி வந்து சாதாரண 307 எப்பயோ பழைய கேஸில் தண்டனை இப்போ தண்டனை கொடுத்த போது முதல்ல வந்து அவருக்கு வந்து தண்டனையை நிறுத்தி வைக்கல. அதுக்கப்புறம் அவர் பார்லிமெண்ட் செக்ரட்டரி வந்து ஒரு பதவியை பறிச்சிடுச்சு. அதுக்கப்புறம் இவர் வந்து கேரளா ஹைகோர்ட்டில் வந்து போட்டு இது மாதிரி வந்து நான் விண்டிக்டிவாக என்னை கன்விக்ட் பண்ணாங்க, இது பண்ணக்கூடாது, நீங்கள் வந்து கன்விக்ஷனையே ஸ்டே பண்ணணும்னு சொன்னப்புறம் கேரளா ஹைகோர்ட் வந்து கன்விக்ஷனையே ஸ்டே பண்ணிச்சு. அதனால் வந்து பதவி நீக்கம் செய்யப்பட்ட ஃபைசலுக்கு வந்து திருப்பியும் வந்து பாராளுமன்றத்தில் வந்து திருப்பியும் பதவியை கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது. பட் இது வந்து அதெல்லாம் வந்து ஐபிசி ஆஃபென்ஸு. பட் நீங்கள் இது பொன்முடி வழக்கு வந்து ஊழல் தடுப்பு சட்டத்தில் ஊழல் தடுப்பு நம்ம உலகம் ஃபுல்லாக வந்து ஊழலை ஒழிக்கணும்னு சொல்லி ஊழல்வாதியை தூக்கில் போடு, ஊழல்வாதியை கருணை காட்டாதுன்னு சொல்லி ரிப்பீட்டடாக கோர்ட்ஸு சொல்லும்பொழுது நம்ம வந்து கருணை காட்டுற மாதிரி ஏதாவது நடந்ததுன்னா மக்களுக்கு வந்து நம்பிக்கை போயிடும். அதனால் வந்து இது வந்து சட்டம் வந்து ரொம்ப கவனமாக தன்னுடைய கடமையை செய்யும். அதில் யாருக்கும் தேவையில்லை, எது நியாயமோ எது வந்து சட்டப்படி சரியோ அதை செய்வதற்கு தான் நீதிமன்றங்கள் இருக்குது. நீதிமன்றங்கள் வந்து யாரையும் பழி வாங்கிறதுக்கு இல்லை. தவறு செய்பவன் தண்டிக்கப்பட வேண்டும்ன்றது தான் அந்த சட்டத்தின் கோட்பாடு. உப்பு தின்னவன் தண்ணி குடிப்பான்றது தமிழில் ஒரு நெடுங்காலமாக சொல்லப்படுகின்ற ஒரு இது. ஸோ அதனால் வந்து பொன்முடி உப்பு தின்னிருந்தாருன்னா இப்போ அவர் தண்ணி குடிக்க வேண்டிய ஸ்டேஜ். என்ன இதுன்னு சொன்னால் வந்து பொன்முடி போனால் பரவாயில்ல, அவங்க குடும்ப உறுப்பினர்களையும் சேர்த்து கூட்டு போகிறது வந்து அவங்களா தடுத்து இருக்கணும். அதனால் வந்து முறை தவறி மன்னன் நடந்தால் அமைச்சர்கள் தடுக்கணும், இல்லை ராணி தடுக்கணும். எல்லாருமே வந்து அதை வந்து நம்மளை யாருமே பண்ண முடியாதுன்ற ஒரு இருமாப்பில் அரசியல்வாதிகள் வந்து பண்ணுறதுனால தான் வந்து இது மாதிரி பிரச்சனை வருது. சட்டம் தன் கடமையை செய்யும், என்னைக்கு செய்யும் தெரியாது. ஆமாம், தர்மத்தின் வாழ்தனை சூது கவும், தர்மம் மறுபடியும் வெல்லும். இந்த வழக்கில் வந்து தர்மம் வெல்ல போகுதா இல்லையா? ஏற்கனவே வந்து வென்றுடுச்சு.
அது கடைசியில் அல்டிமேட் அத்தாரிட்டி உச்சநீதிமன்றம். இப்போ எம்பி முன்ன மாதிரிலாம் வந்து ஒரு அப்பீல் பண்ணிவிட்டு 25 வருஷம் 50 வருஷம் ஆகும், அதுக்குள்ளே வந்து 90% அது அப்பீல்ஸ் வந்து செத்தே போயிடுவாங்க ஜாலியாக வெளியில் இருந்துட்டு. இப்போ அது மாதிரி கிடையாது, 6 மாதத்தில் முடிக்கணுன்றது வந்து உயர்நீதிமன்றம் சொல்லிச்சு. உயர்நீதிமன்றத்தை சொன்ன உச்சநீதிமன்றம் இதுக்கெல்லாம் வந்து ப்ரியாரிட்டி கொடுத்து இது பண்ணுவாங்க. ஸோ வந்து பட் உடனடியாக வந்து பொன்முடிக்கு வந்து மிகப்பெரிய சட்ட சிக்கல் தான், அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. அவர் எந்த விதத்துலேயும் வந்து சட்டப்படி அவர் வந்து அமைச்சராகவும் நீடிக்க முடியாது, எம்எல்ஏவாகவும் நீடிக்க முடியாது. பொன்முடியை வேலூர் கோர்ட் விடுவித்ததை ஹைகோர்ட் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தாமாக முன்வந்து விசாரித்தார். இந்த வழக்கில் அதன் முக்கியத்துவம் என்ன? சார் அதுவும் இதே மாதிரி தான் வந்து அது லேட்டர் பீரியடுக்கு, இது வந்து அதுக்கப்புறம் 2000 அது லேட்டர் பீரியடுக்கு தான் வந்துட்டு அவங்க வந்து இது பண்ணாங்க. இதே ஐடென்டிக்கல் இது தான், இது சொத்து அதுவும் சொத்துக்கு அதிகமாக சேர்த்த வழக்கு தான். செகண்ட் பீரியடில் வந்து அவர் அது மாதிரி பண்ணாருன்னு சொல்லி அதை வந்து அதுலேயும் என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் வந்து அதில் வந்து சட்டத்துக்கு புறம்பான மிகப்பெரிய இதெல்லாம் அதில் நடந்தது. வெளியில் சொன்னால் வெக்கக்கேடுன்ற மாதிரி வந்து இது வரைக்கும் வாயை மூடிட்டு இருந்தாங்க. அதாவது சம்மந்தப்பட்டவர் வந்து ஒரு அதிகாரம் மிக்கவர், அவர்கிட்ட ஆட்சி இருக்குது, அவருக்கு வந்து பணபலம் இருக்குது, படைபலம் இருக்குன்றதுனால வந்து அவர் வந்து இது இவ்வளோ இத்தனை வருஷம் நடந்திருந்த கேஸை திடீர்னு வந்து சம்மந்தமே இல்லாத வந்து ஒரு நீதிபதி வந்து இது பண்ணுறாங்க. எனக்கு டைம் கொடுங்க, நான் சாட்டர்டே சண்டேஸ்லேயும் நான் வந்து இது பண்ணி இந்த கேஸை முடிக்கணும்னு சொல்லி அப்படின்னு அவங்க லெட்டர் எழுதுனது வந்து பொன்முடி வந்து அந்த வழக்கை வந்து எனக்கு மாற்றுங்க, இந்த நீதிபதி பேரில் எனக்கு வந்து நம்பிக்கை இல்லைன்னா வரவே இல்லை. அவர் ஏதோ வந்து நான் ரொம்ப நியாயமானவர் நேர்மையானன்ற மாதிரி அவர் வந்து இதில் நடந்துக்கிட்டார். இதில் யாரோ ஒரு அம்பு எழுதியிருக்காங்க, அம்பு எழுதி வந்து அவங்க எழுதின இவங்க கூட பிரச்சனை போடல, அந்த நீதிபதி வந்து மாவட்ட நீதிபதி இந்த வழக்கு விசாரிக்கிற நீதிபதி வந்து இன்னும் இத்தனை பேர் இன்னும் கொஞ்ச நாள் எனக்கு டைம் கொடுத்தீங்கன்னா நான் வந்து தீர்ப்பு சொல்லிவிடுவேன், அதனால் எனக்கு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கூட நான் வந்து வழக்கை நடத்துகிறேன்னு கேட்டுக்கு ஒரு லெட்டர் ஒன்று அனுப்புனா, அந்த லெட்டரில் வந்து உயர்நீதிமன்றத்தில் வந்து ஒரு சில இது வந்து தவறுகள் நடந்து அதை வந்து நீ இதை விசாரிக்காத இவங்களுக்கு மாற்றுன்னு சொல்லி கடைசியில் வந்து ஓய்வு ஊதியத்திற்கு ஒரு 15 நாள் இல்லை ஒரு மாதத்துக்கு தான் இருக்க ஒரு ஜட்ஜை கொண்டாந்து அங்கே வந்து எல்லாத்தையும் வந்து பிளான்டடாக இருக்குது. அதுதான் வந்து நீதியரசர் வந்து ராத்திரியில் நான் தூங்க முடியலன்னு சொன்னார். அவரோட மனசாட்சி எப்போவுமே வந்து மனசாட்சி, சட்டத்தின் மனசாட்சியே ஒரு வழக்கு உலுக்கி எடுக்குதுன்னு சொன்னால் நீதிபதிகளோ இல்லை நீதிமன்றமோ கண்ணை மூடிக்கொண்டு வேடிக்கை பார்க்காது. அதுதான் வந்து இது இந்த நூற்றுக்கணக்கான சாட்சிகள், ஆயிரக்கணக்கான சாட்சி அங்கே இது டாக்குமெண்ட்ஸு எல்லாத்தையும் வந்து ஒரு நீதிபதி வந்து அதுவும் வந்து ஃபைனல் லெக் அதில் வந்து வேறு வழக்கே இல்லாதபடி நாளைக்கு வந்து உலகமே விடியாதுன்ற மாதிரி வந்து இவரை வந்து விடுதலை பண்ணதுனால தான் வந்துட்டு நீதிமன்றமே வந்து ஏன்னா சூப்பர்வைசரி பவர் வந்து அப்போ வந்து ஜஸ்டிஸ் அவர் தான் கிரிமினல் போர்ட்ஃபோலியோ பார்த்துட்டு இருந்தார். சூப்பர்வைசரி பவர்ஸ் வந்து அவருக்கு இருக்குது. கீழ்மை நீதிமன்றங்கள்லேருந்து நடக்கிற அத்தனையும் வந்து அவங்க வந்து தானாகவே எடுத்துக்கலாம். சிவமோட்டோ பவர்ஸ் வந்து நீதியரசருக்கு உண்டு. அதனால் தனக்கு இருக்க அதிகாரத்தை, சட்டப்படியான அதிகாரத்தை பயன்படுத்தி வந்து அவர் வந்து இந்த வழக்கை எடுத்துக்கிட்டாரு. அதில் கூட என்னென்ன பெரிய விந்தை என்னன்னு சொன்னால், ஏற்கனவே நடந்த வந்து உயர்நீதிமன்றத்தில் வந்து ஒரு கமிட்டி இவங்க பண்ண அராஜகம்லாம் பத்தாதுன்னு சொல்லி ஒரு இந்திரர்கள் மாறலாம், இந்திராணிகள் மாற மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அரசாங்கம் எப்பவும் நிரந்தரமாக இருக்கும். அரசாங்கத்தை ஆளுபவர்கள் இன்றைக்கி திமுக இருக்கும், நாளைக்கு அண்ணா திமுக இருக்கும். பட் இந்த வழக்கில் வந்து சட்டத்தை வந்து நிலைநிறுத்த வேண்டிய, குற்றவாளிகளுக்கு தண்டனை தர வேண்டிய டிவிஎஸ்சி வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து இந்த வழக்கில் விந்தையாக வந்து நீதி அரசர்கிட்டயே வந்து நேரடியாக வந்து உங்களுக்கு வந்து இந்த வழக்கை நீங்கள் வந்து விசாரிக்கக்கூடாது இந்த அப்படின்னு சொல்லி பொன்முடி சொல்கிறதுல நியாயம் இருக்குது. பட் வந்து கவர்மெண்ட்டில் மக்கள் வரி பணத்தில் சம்பளம் வாங்கிட்டு இருக்க வந்து டிவிஎஸ்சி வந்து நியாயத்தை நிலைநாட்ட வேண்டிய டிவிஎஸ்சி வந்து இங்கே வந்து நீதிமன்றத்தில் வந்து உயர்நீதிமன்றத்தில் வந்து இந்த வழக்கை விசாரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி முறையிட்டதுனால தான் வந்து பிரச்சனையே வந்துச்சு. பிரச்சனையே வந்து இந்த வழக்கை வந்து நான் வந்து சட்டத்தை படி நான் வந்து நடந்துக்கிறவன், நான் வந்து சட்டம் தன் கடமையை செய்யும், நான் வந்து ஹைகோர்ட்டில் இல்லை சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் நான் போய் என்னோடய இன்னோசன்ஸை ப்ரூவ் பண்ணணும்னு ஒருத்தர் சொல்லியிருந்தாருன்னா அவர் நியாயமாக நாம் ஏற்றுக்கலாம். இல்லை எனக்கு எதுக்கும் சம்மந்தம் இல்லை, ஹைகோர்ட்டே தானாக வந்து என்னை காப்பாற்றுறதுக்கு வந்து ரக்க கட்டின்னு வந்து முளைச்சிது, நான் அது மாதிரி கேட்கலன்னு சொல்லி மாற்றி ஸ்டாண்ட் எடுத்தனால தான் வந்து இந்த விஷயம் வந்து இந்த பூதாகரமாக நடந்தது. நீதியரசர் ஆனந்த வெங்கடேஷ்கிட்ட இருக்க வழக்கம் வந்து நீதியரசர் ஜெயச்சந்திரன்கிட்ட தான் இருக்குது. ஆனால் இப்போ வந்து அதனால் வந்து போர்ட்ஃபோலியோ ஒரு தடவையும் மாறி இருக்கும், யார்கிட்ட வரும் எப்போ வரும்னு சொல்ல முடியாது.
அதனால் வந்து அந்த வழக்கு தனி, இந்த வழக்கு தனி. அதுவும் ஊழல் வழக்கு தான், இதுவும் ஊழல் வழக்கு தான். என்ன இது 6 மாதம் ஜெயில் கொடுத்தாங்க, 1 இயர் ஜெயில் கொடுத்தாங்கன்னா அதில் 1 இயர்னால் வந்து என் காலத்தில் நான் அனுபவிச்சுட்டு வரேன்னு தான் சொல்ல முடியுமே தவிர, இல்லை நான் இந்த வழக்கில் தண்டனை கொடுத்ததுனால வந்து இந்த வழக்கில் வந்து அவங்கள வந்து தண்டனை கொடுப்பாங்கன்றதும் கிடையாது. இந்த வழக்கில் தண்டனை கொடுத்தனால அவங்கள விடுதலை பண்ணக்கூடாதுன்ற சட்டமும் கிடையாது. அதனால் சட்டம் வந்து எப்போவுமே வந்து இது போன்ற வழக்குகளை வந்து சாட்சியங்களின் அடிப்படையில் இது பண்ணுறது. ஆமாம், அதுவும் வந்து இந்த மாதிரி வழக்கில் வந்து இந்த ஐ விட்னஸஸ்லாம் இருக்க மாட்டாங்க, எல்லாம் ரெக்கார்டு. அதை டேம்பர் பண்ணவே முடியாது. ஐ விட்னஸோடு நீங்கள் மாற்றி சொல்லலாம். இதில் வந்து எல்லாமே ரெக்கார்டடு, எல்லாமே டாக்குமெண்ட்ஸு, ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் வாங்கின டாக்குமெண்ட்ஸு, நீங்கள் வந்து இன்கம் டேக்ஸில் ஃபைல் பண்ண டாக்குமெண்ட்ஸு, இல்லை எலெக்ஷன் கமிஷன் நீங்கள் எலெக்ஷன் நிற்கும் போது நீங்கள் வந்து ஃபைல் பண்ணுற டாக்குமெண்ட்ஸு, எல்லாம் நீங்கள் உங்களோட டாக்குமெண்ட்ஸை வச்சு தான் வந்துட்டு உங்களோட பப்ளிக் டாக்குமெண்ட்ஸை வச்சு தான் இது வந்து டிவிஎஸ்சி வந்து கேஸ் போட முடியாது. டிவிஎஸ்சி வந்து உங்கள் பேரில் கேஸ் போடுறதுக்குன்னு தானாக வந்து ஒரு டாக்குமெண்ட்டை க்ரியேட் பண்ணவும் முடியாது, அதை கோர்ட்டும் ஏற்றுக்காது. பொன்முடி வழக்கில் 2016 விழுப்புரம் கோர்ட் சொன்ன தீர்ப்பு பற்றி ஹைகோர்ட் என்ன சொல்லியிருக்கிறது? கீழமை நீதிமன்றம் வந்து சாட்சியங்களை சரியாக பரிசீலிக்கலை, ஒருதலை பட்சமாக வந்து இதை வந்து பரிசீலிச்சிருக்காங்க. அது வந்து அதுதான் வந்து அவர் வந்து இந்த வழக்கு ஏபிசின்னு போட்டு இதில் இவ்வளோ இருக்குது, இதில் இருக்குது, இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்குது, இதெல்லாம் வந்து கவனத்தில் எடுத்துக்காத வெறும் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸை மாத்திரம் வந்து எடுத்துகிட்டு அவங்க வந்து தப்பே செய்யலைன்ற மாதிரி பண்ணது தப்பு. அதனால் வந்து என் முன்னாடி இருக்க வந்து சாட்சியங்களை பார்த்தா தீவிரமாக அலசி ஆராய்ந்து பார்த்தால் வந்து இவர் தவறு செய்தது வருமானத்திற்கு அதிகமாக வந்து முறைகேடான வழியில் வந்து 1,65,00,000 ரூபாய் சம்பாதிச்சிருக்காரு. 65% மேலே இருக்குது. 10% கீழேன்னா வந்துட்டு அது வந்து நார்மல், அதை வந்து எடுத்துக்க மாட்டாங்க. 65% மேலே வந்து ப்ரூவ் ஆனதுனால தான் டிவிஎஸ்சி கேஸ் போட்ட போது எவ்வளோ சொல்லிச்சு அது அப்படியே ப்ரூவ் ஆனதுனால தான் வந்து நீதியரசர் வந்து இதில் வந்து குற்றவாளின்னு இவரை தீர்ப்பு சொல்லியிருக்காரு. தீர்ப்புக்கு பின் பொன்முடியின் அரசியல் எதிர்காலம் என்னவாகும்? ஏது எதிர்காலம்? நீங்கள் வந்து குற்றவாளின்னு சொல்லிட்டு அப்புறம் ஏது எதிர்காலம்? ஜெயிலுக்கு போக வேண்டியது தான், அவ்வளோதான். வேறு என்ன? தண்டனை கொடுத்தாங்கன்னா ஜெயிலுக்கு போனால் உச்சநீதிமன்றம் வந்து இவரை விடுதலை பண்ணுற வரைக்கும், இல்லை தண்டனை கொடுக்கலன்னு சொன்னால் ஃபைனை கட்டிட்டு வெளில இருக்கலாம். அரசியல் எதிர்காலம் என்ன இருக்குது? அவர் வந்து திமுகவில் வந்து அடிப்படை உறுப்பினராக இருக்கலாம், வந்துட்டு அவர் வந்து தேர்தலில் தான் பங்கு பெற முடியாத தவிர இது மாதிரி கிரிமினல் இது தண்டனை பெற்ற கிரிமினல்கள்லாம் வந்து அரசியலில் ஈடுபடக்கூடாதுன்றது இப்போ ஒரு உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு நடந்துக்கின்னு இருக்குது. அது வந்து அஸ்வினி உபாத்யாயன்னு ஒரு பிஜேபி வழக்கறிஞர் ஒருத்தர் தான் போட்டு அதை நடத்திட்டு இருக்காரு. அது வந்து இதில் நடந்திருக்கு. எப்படி இவங்களை பார் பண்ணுறதுன்னு சொல்லி இது மாதிரி கிரிமினல்களோட ஆதிக்கத்தை இது எப்படி இது பண்ணுறதுன்னு சொல்லி இப்போ கேஸ் நடந்துட்டுருக்கு. அதோட தீர்ப்பு வந்தால் தான் இது போன்ற ஆட்களை வந்து பொது வாழ்க்கையிலிருந்து நம்ம விரட்ட முடியும்.